Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, 7வது ஊதிய குழுவை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பிஆர்டிசி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விரிவான விவரம் என்ன? புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக உள்ளூர் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 562 பணியிடங்களில் தற்போது 225 நிரந்தர ஊழியர்களும் 255 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் நிலையில் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கொடுக்கப்படும் என உறுதியளித்து தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்காததை கண்டித்து நேற்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று அதிகாலை 3 மணியிலிருந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டும் இவர்கள் தங்களுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் உள்ள 50 பேருந்துகளும் அதே போல காரைக்காலில் உள்ள 23 பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்படாததன் காரணமாக பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய முன்பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருவதன் காரணமாக நகர பகுதியில் பெருமளவில் பாதிப்பில்லை என்றாலும் கிராம பகுதிகளில் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்படாததன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று மதியம் சந்தித்து பேச உள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டால் போராட்டம் கைவிடப்படும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.